Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 33 Usopp dead, when is Luffy going to make landfall? ஓபன் பண்ணா அந்த மோமுவை காட்டுறாங்க. அது கதறி கதறி அழுதுகிட்டே கடல்ல ரொம்பவும் வேகமா போயிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம பயிலுக பார்த்த வேலை. கப்பலை அதோட கனெக்ட் பண்ணி விட்டு சும்மா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அந்த வில்ல கூட்டத்தை சேர்ந்த பயங்கரமான மான்ஸ்டர், அதுவும் ஒரு வில்லேஜையே அழிச்சது. அதையே நம்மளுக்கு ரெண்டே போல அடிச்சு மாட்டு வண்டியை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டானுங்க. அங்க ஜோரோ பொழந்து கட்டிட்டு இருக்கான். இப்படி வில்லனை மீட் பண்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு பொழந்து கட்டிட்டானுங்கன்னா அந்த வில்லனுக்கு என்னடா மரியாதை? சரி, அப்படியே பிச்சுக்கிட்டு வேகமா வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் அங்க அந்த அர்லாங்க காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக், ஒரு பிளாஸ்ட். அதே நேரம் உசோப்பு மாதிரியா அவனை யாரோ பயங்கரமா லுக்கூட்ட மாதிரி. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவனை தரன்னு அர்லாங் பார்க்குக்கு கூட்டு போவானுங்க. அவன் திடீர்னு சம காண்டாயி கத்துன்னு கத்திட்டு, இன்னுமாடா அந்த நீண்ட மூக்கனை கண்டுபிடிக்கல, ஏன்டா என் உசுறு எடுக்கிறீங்க, சீக்கிரமா கண்டுபிடிங்கடா, இந்த மாதிரி கேவலமான மனித பிறவிங்கெல்லாம் நம்மள மிஞ்ச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அர்லாங் பார்க்குக்கு கிளம்பிடுவான். அதே நேரம் இங்க உசோப்ப காட்டுறாங்க. பையன் ஓடுவான் ஓடிக்கிட்டே இருப்பான். அவனை துரத்திக்கிட்டு ஒரு 3 காட்டெருமைங்க வருவானுங்க. என்னானாலும் சரி நான் சிக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்க புதருக்குள்ள போந்துருவான். துரத்திட்டு வந்தவனுக்கு அவன் எங்க போனான்னு தெரியல. ஏன்னா அந்த இடமே மொத்தமா புதராதான் இருக்கு. சோ அப்படியே சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பானுங்களா. உடனே நம்மால என்ன பண்ணுவான், டைவர்ட் பண்றாங்கிற பேர்ல ஒவ்வொரு இடத்துல இருந்து நான் இங்க இருக்கேன்னு மாத்தி டைவர்ட் பண்ணுவான். ஏய், எங்களை என்ன முட்டா பள்ளியன்னு நினைச்சியா, இன்னைக்கு செத்தடான்னு சொல்லி பாஞ்சு போய் பிடிப்பானுங்க. அப்படியே அவனுங்க பாஞ்சு பிடிச்சது எல்லாமே என்னன்னு பார்த்தா மரக்கட்டைங்க. நம்மால மறைஞ்சிருந்து வேலையை பார்த்துட்டான். சோ அப்படியே அந்த மரக்கட்டையை எடுத்து டைவர்ட் ஆயிட்டு இருக்க அந்த டைம் சட்டுன்னு மூஞ்சில முட்டையை அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப். அவனுங்க அழுகன முட்டையை அடிச்சுட்டானே, நாத்தம் தாங்க முடியலன்னு கதறிட்டு கிடப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்மால ஜாலியா புதருக்குள்ள சொல்லிக்கிட்டே போவான். இந்த ஃபிஷ்மேன் எல்லாருமே முட்டா பாயிலுங்க, என்கிட்ட எல்லாம் வேலைக்கே ஆகாது, நான் யாரு உசோப்பு, தட்டி தூக்கிடுவேன். அவன் பாட்டுக்கு போவான். போனவன் அந்த இடத்தோட உச்சிக்கு வந்துருவான். ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் தடுக்கி விட்டுருந்தானா கீழே வந்திருப்பான். அடுத்து என்ன பல்லாட்டு யோசிச்சுட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது அந்த 3 பேரும் அங்க வந்துருவானுங்க. அட புலம்பாம போயிருந்தானா இந்நேரத்துக்கு தப்பிச்சிருப்பான். தொணன்னு பேசிக்கிட்டே வந்தவன சவுண்ட வச்சு ஃபாலோ பண்ணி வந்துட்டானுங்க. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோன்னு பதறிட்டு இருப்பான். இங்க இவனு வந்து பாத்துட்டு இந்த பக்கம் தானே சவுண்ட் வந்துச்சு, ஆளக்கானுமேனு பயங்கரமா தேடுவானுங்க. அப்ப அங்க குருவி வேற ஒண்ணு பயப்படாம அங்க இருக்க கூட்டுல வந்து உட்காருமா. ஆள் இருந்தா இவ்வளவு தைரியமா வராது அப்படின்னா அவன் அங்க இல்ல. சரி ரைட்டு நம்ம போலான்னு சொல்லிட்டு அவனு எல்லாம் கிளம்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் தான் உசோப்ப காட்டுறாங்க. பையன் அங்க இருக்க மரத்தோட மரமாவே நின்னுட்டு இருப்பான். அப்ப அந்த குருவி கூடுன்னு வந்து நின்னது நம்ம உசோப்போட முடியல. என்னடா கொடுமை இதுன்னு கதறி அழுதுட்டு இருப்பான். அதே நேரம் அந்த இடத்துக்கு கீழே ஒரு உப்மா வாயன் நார்மல் ஹியூமனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருப்பான். ஏதோ ஒன்ன விசாரிக்கிறான். அவனுக்கு தெரியல, ஆனாலும் விடமடைகிறான். அந்த டைம்னு பார்த்து உசோப்பு மேல இருந்து ஐயோ ஆத்தாடின்னு புரண்டடிச்சு வந்து விழுவானா. என்ன சத்தம் இது, ஏதோ சரியில்லையேன்னு உடனே தண்ணிக்குள்ள இந்த பக்கமா குதிச்சு அந்த பக்கமா போயிட்டு இருப்பானா. அடிபட்டவன் சிக்னல் கொடுப்பான் உசோப்புக்கு, எஸ்கேப் ஆயிடுறான்னு. ஏன்னா இவனை அடிச்சவன் தண்ணி வழியா அவனை பிடிக்க வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம பையதான் லூசு பயலாச்சே, அவனை ஏதோ சேர பண்றான்னு நினைச்சு நல்லா இருக்கேன் நானு, வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டு சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவேன், நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க, கப்பு நமக்கு தான் சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் அவன் முன்னாடி தண்ணி சும்மா பிச்சுக்கிட்டு அடிக்கும். அப்படியே பேய் அடிச்ச மாதிரி நிப்பான். ஆஹா, மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டான். நான் பார்த்தா அந்த பீடா வாயன் தான் வந்து நின்னுட்டு இருப்பான். நன்னா மாட்டிண்டியான்னு நம்மளுக்கு வேர்த்து ஊத்தும். அதே நேரம் இங்க ஜோரோ அந்த ஏர்லாங்கோட ஆளுங்க எல்லாத்தையுமே ரத்த கலரியோட அடிச்சு நொறுக்கி தூக்கி தூர போட்டுட்டு அவனோட சேலையே சும்மா ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். அதுவும் எதுக்காக, லூஃபி வருவான்னு அவனுக்காண்டி வெயிட் பண்றானாமா. என்ன பயலுக்கு ரொம்ப நேரமா உட்கார்ந்து போர் அடிச்சு போச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல எல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்போன்னு பார்த்தா அந்த காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் எவனோ ஒருத்தன் பயங்கரமா பில்டப் பண்ணி எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருப்பான். அதுவும் நான் அப்படி இப்படி ஈஸ்ட் ப்ளூல என்ன மாதிரி ஆளை அடிச்சுக்க ஆளே இல்ல, ரொம்ப மாசான ஃபிஷ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவனே, யாரா இவன் கண்டமினிக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்கானேன்னு ஜோரோ அவனை பார்க்க போவான். அது வேற யாரும் இல்ல, அந்த ஆக்டோபஸ் மண்டையன் தான். அப்போ ஜோரோ வந்து பார்த்த உடனே யாரா நீ என்னன்னு கேட்டுட்டு அவன் பேரு ஹேட்ச்னு சொல்லுவான். ஹேட்ச்னு கூப்பிட்டு வாங்கலாமா. நீ ஃபிஷ்மேனானு கேட்டா அதுல என்ன டவுட், நான் தான் ஆக்டோபஸ் ஃபிஷ்மேன், லுக்க பார்த்தாலே தெரியலையான்னு கைய ஆட்டி வேற காட்டுவான். நீ நார்மல் ஹியூமன் தானே, மெர்ரைனா இல்ல கெஸ்டாங்கிற மாதிரி கேட்பான். இதுலயே தெரிய வேண்டாம் இந்த கிறுக்கு பயலுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலன்னு எது கெஸ்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். அங்க எல்லாருமே பேன்னு கிடப்பானுங்க. உடனே அந்த ஆக்டோபஸ் மண்டையன், நீ கெஸ்ட்னு தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அர்லாங் இப்ப இங்க இல்ல, அவர் வந்தாதான் நீ பார்க்க முடியும். சரி எங்க போயிருக்கான்னு கேட்டதுக்கு, பெரிய மூக்க வச்ச ஒருத்தன் வெளியில இருந்து வந்து இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கான், அவனை புடியதான் போயிருக்காரு, அவனோட ஃப்ரெண்ட கூட இங்க லாக் பண்ணி வச்சாச்சு, இப்ப அவனை புடிக்கிறதுக்காக தான் போயிருக்காங்கன்னு சொல்லுவான். அப்படின்னா அவனுக்கு லாக் பண்ணி வச்ச ஆளு ஜோரோன்னு கூட தெரியல. ஆக மொத்தத்துல உசோப்ப தேடி தான் போயிருக்கானுங்க. என்னதான் இவனை கழட்டி விட்டு போனாலும் அவன் இவனோட குரூ மெம்பர் ஆச்சே, எப்படியாச்சும் நம்மளுக்கு காப்பாத்தி தானே ஆகணும். சரி அந்த கொக்கயோஷி வில்லேஜ் எங்க இருக்கு, அதுக்கு எப்படி போகணும்னு கேட்பான். அங்க இருக்க பானையில ஏறு நானே கொண்டு
கொண்டு போய் விட்டுறாமா. ஏன்னா கெஸ்ட்டுங்க எல்லாத்தையுமே இவன் தான் பாத்துக்கணுமாமா. சரி ரைட்டு நம்மளும் கிளம்பிடுவான். சோ இவங்க கிளம்புன அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அர்லாங் அங்க வந்துருவான். வந்தவனுக்கு செம ஷாக்கு. அதான் அவனுக்கு ஆளுங்க எல்லாத்தையுமே ஜோரோ விழுன்னு வெளுத்து கட்டிட்டானே. எல்லாரும் பேனு கிடக்கிறத பார்த்தவொன்னே அவனுக்கு கொல்ல வெறியாவும். ஏன்னா இவன் ஆள் மேலேயே யாரோ கைய வச்சிட்டாங்கல்ல. இந்த விஷயத்த யாரு பண்ணா என்னன்னு தெரியல. அதனால அங்க இருக்க ஒருத்தனை தூக்கி என்னடா நடந்துச்சு தம்பிகளான்னு கதறுன்னு கதறுவான். அவன் சாக போற தருணத்துல ரோனோவான்னு சொல்லி முக்கிட்டே இருப்பான். என்னடா என்ன ஒழுங்கா சொல்லுனவனதான் ரோரோனோவா ஜோரோன்னு சொல்லுவான். அவ்வளவுதான் அர்லாங்குக்கே ஷாக் ஆகும். எது அவனான்னு. ஏன்னா அவன் தான் இதுக்கு முன்னாடி பைரட் ஹண்டர் ஆச்சே. என்னோட தலையை கலெக்ட் பண்ணவும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி செமையா ஷாக் ஆவான். ஆனா அடி வாங்கினவன் அதெல்லாம் இல்ல, அது அவன் தான். நம்ம புடிச்சு அடைச்சு வச்சமே அவன் தான் ரொரோனோவா ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மடைய போட்டுருவான். அதே நேரம் இங்க உசோப்ப ஒருத்தன் பிடிச்சான்ல, அவன் அவனோட மூக்க புடிச்சு இழுத்துட்டு வருவான். வந்தவன் நேரா அர்லாங்கோட பார்க்குக்கு போய் இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருந்த ஆளை புடிச்சிட்டேன்னு சொல்லுவான். ஆனா அங்க எல்லாருமே அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிருவான். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்ட உடனே ஒருத்தன் வந்து பூந்து விளையாண்டுட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அப்பவே உசோப்புக்கு தெரிஞ்சு போச்சு இது கண்டிப்பா ஜோரோவா தான் இருக்கும்னு. அர்லாங்கெல்லாம் செம்ம கால்ல இருப்பான். அதே நேரம் நம்ம ஜோரோ ஒரு வழியா கொக்கையாஷி வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துட்டான். அர்லாங் இங்க தான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பாரு, நீ வேணா போய் தேடி பாருன்னு உடனே சரி ஓகே பை பை தேங்க்யூன்னு கிளம்புவான். ஆனா போனவன் திடீர்னு ஸ்டாப் ஆகி உன் பேரை நான் மறந்துட்டேன்னு சொல்லுவான். சொன்னவன் திருப்பி அவனுக்கே அவன் பதில் சொல்லிக்குவான். என் பேரை நீ ஏன் கேட்கிற, மறந்துட்டியா ஹட்சன்னு சொல்லிட்டு பை பைட்டு அவனே கிளம்பிடுவான். அடேங்கப்பா எப்பேற்பட்ட புத்திசாலின்னு ஜோரோ உள்ள தேடி கிளம்பிடுவான். அதே நேரம் இங்க உசோப்ப மூக்க பிடிச்சே விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவனை படுக போட்டு இவனை பிடிச்சா மட்டும் எப்படா என் கோவம் குறையும், வேற ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்பா. இந்த உசோப்பு வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா பிடிச்ச வேகத்திலேயே விட்டுட்டீங்கன்னா நான் கிளம்புவேன்பா. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் ஹாய் சொல்றேன் பாய் சொல்றேன் அப்படித்தான் நான் என் வில்லேஜ்லயும் பண்ணுவேன்னு விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருப்பானா. உடனே அவன் மூக்கு கிட்டிய கத்திய சொருகி நீயும் அந்த ஜோரோவோட ஆள் தான்டா, ஒழுங்கா உண்மையை சொல்லு இல்ல மூக்க கட் பண்ணிடுவேன்னு அப்படியே பொறுமையா கத்திய சரிப்பான். இப்ப என்னன்னா பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லாம் இப்படி அவனை தேடி வர்றது ஒண்ணு பெரிய விஷயம்லாம் இல்ல, எப்பவும் நடக்கிறதான். ஆனா இவன் அவன் ஆளான் தான் தெரியல. அதே நேரம் ஜோரோவை அடைச்சு வச்சிருந்தாயிலே ஜெயிலு, அங்க போய் பார்த்தா கட் எல்லாமே கல்வி கிடக்கும். அங்க உசோப்பு கதறிட்டு இருப்பான். எனக்கும் அந்த ஜோரோவுக்கும் சம்மதமே இல்ல, நீங்க அப்படி மட்டும் தப்பா நினைக்காதீங்க, நான் நெம்ப நல்லவேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பான். ஆனா அவன் கேட்காம அப்படின்னா உன்னால எனக்கு எந்த யூஸும் இல்லங்கிறியான உடனே ஐயோ இப்படியே விட்டா கொன்றுவானேன்னு. இல்ல நானும் ஜோரோவும் ரொம்ப க்ளோஸ், என் மேல நீ கைய மட்டும் வச்ச கண்டிப்பா ஜோரோ உன்னைய சும்மா விட மாட்டான், அதனால பேசாம ரெண்டு சமாளிப்பானா. இப்ப அதுவுமே அவனுக்கு பஞ்சாயத்து ஆயிருச்சு. என்னன்னா இவன் சொல்றத வச்சு பார்த்தா இவனை கொன்னா கண்டிப்பா ஜோரோ இங்க வருவான்ல, அப்படி வர வைக்கிறேன்னு சொல்லுவானா. ஐயோ என்னால முடியலையேன்னு தேம்பி அழுவான். பின்ன என்ன சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு பிட்ட போடுறான்ல, நீ கொன்னீங்கன்னா கண்டிப்பா அவன் வரமாட்டான், அது நெம்ப மோசம், என்ன கொல்லாம நீங்க உயிரோட வச்சீங்கன்னா கண்டிப்பா ஜோரோ வருவான், அதனால இனிய சாகாம மட்டும் பாத்துக்குங்க அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். சுத்தி இருந்தவங்களுக்கு ஏமண்ட காயும். அதே நேரம் அந்த ஜெயில உள்ள போய் செக் பண்ணுவேன், கைத்த கொண்டு வந்து காமிச்சு ஜோரோவா எஸ்கேப் ஆகல, யாரோ அவனை தப்பிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுவானா. உடனே யாரா இருக்கும்னு அர்லாங்கு பயங்கரமா யோசிப்பான். இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் நமி மேலதான் டவுட் வரும். ஏன்னா ஆல்ரெடி அவனோட உயிர் போக கூடாதுன்னு இவ உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கா. மேபி அவங்க கூட சேர்ந்து இந்த வில்லேஜுக்குள்ள வந்து அர்லாங்க போட்டு தரலான்னு ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா இப்பெல்லாம் நமியோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லையாமா. சோ இப்படி அவனுக்கு அவன் மேல டவுட்டோட பேசிட்டு இருப்பானுங்க. அது எல்லாத்தையுமே அவ ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவ கண்டிப்பா ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மத்தவங்களை ஏமாத்தி துரோகம் பண்றதா அவளோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால அவளை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது போது நிப்பாட்டுங்கடா மங்குஸ்கி மண்டையான்னு கெத்தா வந்து நிப்பா. அத்தனை பேருமே கொஞ்சம் அலன்றுவானுங்க. இந்த மாதிரி விஷயத்த பத்தி லூசுத்தனமா பேசாம கொஞ்சம் யோசிச்சு பேசுகடா மங்காணி மண்டையனுங்களாம்பா. உசோப்பு நமியா இதுன்னு பார்த்து ஷாக் ஆவான். அதே நேரம் அர்லாங்கு குருன்னு சந்தேகத்துல நமியா லுக்குறதோட அந்த அர்லாங்க காட்டுறாங்க. அப்படியே குருன்னு லுக்கு விட்டு இருப்பான். என்னன்னா நமி ஒரு துரோகி, அவ தான் ஜோரோவை காப்பாத்திட்டான்னு சொல்லி எல்லாம் தப்பா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவ அதெல்லாம் கேட்டுட்டு நான் துரோகி எல்லாம் இல்ல, இந்த குரூப்ல 8 வருஷமா டாட்டூவோட இருக்கேன், என்ன போய் சந்தேகப்படுறீங்களே உடனே அர்லாங்கு சாரின்னு மன்னிப்பு கேட்பான். மத்தவங்க தான் தப்பா நினைச்சாங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே நினைக்கலாமா. ஏன்னா 2 பேருக்குமே ஒருத்தர் 8 வருஷமா நல்லாவே தெரியும், எப்பவுமே எந்த ஒரு சின்ன தப்புமே நடந்தது இல்ல, இந்த டைமும் அப்படித்தான் இருக்கணும்பா. இப்ப அவன் அடுத்து அந்த ரொரோனோவா ஜோரோவையும் அவன் கூட்டத்தை சேர்ந்த எல்லாத்தையுமே கொல்ல போறானாமா. அப்படி கொன்னுட்டா பிரச்சனை ஓவர் தானே. இத சொல்லும் போதே அங்க உசோப்புக்கு நடுங்கும், நமி ஏதாச்சும் பண்ணுன்னு. ஆனா அவ சுத்தி எல்லாத்தையும் பாப்பா. ஒவ்வொருத்தனும் கண்டமேனிக்கு கண்டமாயி கிடப்பானுங்க. இந்த கிறுக்கு பைய ஜோரோவை காப்பாத்தி விட்டா, ஆனா அந்த மென்டல் பைய பூந்து விளையாண்டுட்டு போயிருக்கான். இவன் அட்டூழியம் தாங்க முடியலன்னு கான்ல அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சுத்தி இருக்க ஒரு தடிமாடு நமிய கொஞ்சம் நக்கலா தான் பேசுவான். அதாவது யாருக்குமே இவன் மேல நம்பிக்கை இல்ல. அதனால அந்த வளர்ந்துகிட்டவன் என்ன பண்ணுவான், நம்ம உசோப்ப சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிடுவான். அதுவும் நமிய பார்த்து இவனெல்லாம் இனிமேட்டு உன்னால காப்பாத்த முடியாதுன்னு வேற சொல்லுவானா. அவளுக்கு கொலை வெறியாவும். இன்னும் எவ்வளவுதான் என்ன சந்தேகப்படுவேன்னு கத்துன்னு கத்துவா. ஆனா அவனு என்ன சொல்லுவானுங்க, நமி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் அவளை நம்ப முடியாதுன்னு. உடனே அவ டைரக்டா சொல்லிடுவா, என்கிட்ட பணம் இருக்கு, அர்லாங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி பேசி வச்சிருந்தா. அப்படி இருக்கும்போது நான் ஏன் துரோகம் பண்ணணும்னு கேப்பா. எது அக்ரிமெண்ட் போட்ட பணமா, என்னடா நடக்குதுங்கன்னு அப்படியே முழிப்பான். உடனே கத்திய உசோப்பு கிட்ட கொண்டு போவானுங்க. அவன் நடுங்குவான். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா 8 வருஷத்துக்கு
நாளுக்கு முன்னாடி கொக்கையாஷி வில்லேஜ் அர்லாங்க கிட்ட இருந்து நமி வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தா. அதுக்கு 100 பில்லியன் பெரிஸ் தேவை. ஆனா அங்கதான் இப்ப ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா அவ வில்லேஜ் ஏமாத்தி என் பேரண்ட்ஸையும் ஏமாத்தி பணத்தை மட்டும்தான் அவன் நம்புவா. அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த கொக்கையாஷி வில்லேஜ் மேல இவளுக்கு இவ்வளவு அக்கறை? அதுவும் ஒரு சின்ன டம்மி வில்லேஜ்னு சொல்லுவான். அவளுக்கு கொலை வெறியாவும். ஒருவேளை இதுக்கா இருக்குமோன்னு திடீர்னு ஒரு மேப் எடுப்பான். அதை பார்த்தோன்னே நமி ஷாக் ஆவா. ஏன்னா இது அவ ரூம்ல வச்சிருந்த மேப். அதை பயங்கரமா வரைஞ்சு வர வச்சிருப்பாளா. உடனே அர்லாங்குக்கு ஷாக் ஆகும். ஏதோ சரியில்லையேன்னு. நமி இது என்னோட மேப்னு கத்திட்டு இருப்பா. அதே நேரம் இங்க நம்ம ஜோரோ அந்த கொக்கையாஷி வில்லேஜுக்கு போனால அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் மேட்ரே தெரியுது. நம்ம உசோப்ப மறுபடியும் தூக்கிட்டு அர்லாங் பார்க்குக்கு போயிட்டானுங்கன்னு. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்ன உடனே நம்மளுக்கு கொலை வெறியாவும். அண்ட் ஒத்தாளா நின்னு அர்லாங் அடிச்சிருக்கான்ல, கண்டிப்பா அவனை விட்டுருக்க மாட்டானுங்க. இந்நேரத்துக்கு அவன் செத்துருப்பாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜோரோ ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு முழிப்பான். ஏன்னா எப்பவுமே அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ள கொஞ்சம் டைம் எடுத்துக்குவான். இந்த டைம் அப்படி இல்லாம சரக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தவன தான் கிளம்பி இங்க வந்துட்டான். இப்ப எப்படியாச்சும் உசோப்பா காப்பாத்தணும்ல, அதனால அடிச்சு புடிச்ச அர்லாங் பார்க்குக்கு ஓடுவான். இங்க நமி கிட்ட இது என்ன ட்ரெஷர் மேப்பா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவ இல்ல இது என்னோட பர்சனல் மேப், இதை வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல, இது என்னோடது அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாளா. அந்த டைம் தண்ணியில ஒரு சப்பவாயா மிதந்து போயிட்டு இருப்பான். அதை இந்த ஆக்டோபஸ் மண்டையம் பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிருவான். என்ன இப்படி ஆயிருச்சுன்னு. ஏன்னா அவனுக்கு தான் என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியாதே. அட அந்த பைரட் ஹண்டர் ரொரோனோவா ஜோரோ தாண்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான். அவனை பாத்தியா ஆச்சுன்னு ஏப்பானுங்க. ஏன்னா இந்நேரத்துக்கு அவன் மட்டும் இங்க இருந்திருந்தான்னா கண்டிப்பா அவனை தடுத்து இருக்கலாம். எங்க போனேன்னு கேட்டா நான் இங்க தான் இருந்தேன் ஆனா எனக்கு தெரியலையேன்னு அங்க எங்கன்னு கத்துவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இதை மன்னிக்கவே முடியாதாமா. இவங்க மேலேயே கை வச்சிட்டாங்கல்ல, எப்படி மன்னிக்க முடியும்? அப்போ ஜோரோ வந்துட்டு போனது உனக்கு தெரியாதாடா லூசு பையல உடனே ஜோரோவான அப்படியே யோசிச்சு பாப்பான். இவன் பார்த்த வரைக்கும் சஸ்பீஷியஸா ஒருத்தன் கத்தி வச்சுட்டு இருந்தானாமா. அட அதான் நம்ம ஜோரோ இவனை மீட் பண்ணி இந்த லூசு பையலே கொண்டு போய் கொக்கையாஷி வில்லேஜ்ல விட்டான்ல, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுவான். உடனே அத்தனை பேரும் வாய பொளந்துருவாங்க. அட பண்ணி பயல கையில கிடைச்சவனா ஆரத்தி எடுத்து அனுப்பி வச்சிருக்கியடான்னு. இப்ப அவன் எதுக்காண்டி கொக்கையாஷி வில்லேஜுக்கு போனான்னு கேட்டா அர்லாங்க பாக்கதான். அட அதான் அவன் இங்க வந்துட்டானே, அதனாலதான் நம்மால அங்க இருந்து இங்க ஓடி வந்துட்டு இருக்கான். இனி இவங்க அங்க போனா வேஸ்ட். ஏன்னா எப்படியும் அவன் இவங்களை தேடி வருவான்னு அர்லாங்குக்கு நல்லாவே தெரியும். வரட்டும் வச்சு செஞ்சிடறான்பா. ஆக்சுவலா நம்மால கெஸ்ட்னு சொன்னானாமா. அப்படி எல்லாம் அவன் சொல்லல. பட் இந்த ஆக்டோபஸ் மண்டையன் அப்படி சொல்லுவான். அதனாலதான் அவனுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு கொண்டு போய் விட்டானாமா. இதெல்லாத்தையுமே கேட்ட உசோப்புக்கு இப்பதான் கொஞ்சம் உயிரே வருது. ஏன்னா எப்படியும் இவனை காப்பாத்த ஜோரோ இங்க வருவான்னு நல்லாவே தெரியும். அப்படின்னா இவன் கொஞ்சம் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணானா போதும், அசால்ட்டா எஸ்கேப் ஆயிரலாம். அதனால அந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணுவான், நைஸா அவன் பாக்கெட்ல இருந்து உண்டிகோல் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. அதை பார்த்த நமி சம காண்டாயி இவனுங்க எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க போலன்னு கட்டைய வச்சு அவன் வாயிலேயே ஒரே அடியா அடிச்சு தெறிக்க விடுவா. அப்படி அவன் தெரிக்கும் போது இவ கண்ணுல அப்படியே கண்ணீர் தெரிச்சு விழும். ஆனா வெளியில காட்டிக்க மாட்டா. என்ன இருந்தாலும் உசோப்பு இவ கூடவே இருந்தவன்ல, அவன் என்கிட்டயே சண்டைக்கு வரியான்னு காண்டாவான். நீ தாண்டா என் வழியில குறுக்க வந்த கொய்யாலேம்பா, தேவையில்லாம அர்லாங்க கிட்ட வச்சுக்காத, உன்னை செஞ்சிருவாருன்னு பில்டப் வேற பண்ணுவாளா. அவனுக்கு காண்டாயிரும். நீ என்ன ரொம்ப அசிங்கப்பட்டுட்ட நமி, எங்க ஷிப்ப திருன்னு அதுக்கப்புறம் ஓடிட்ட. இருந்தாலுமே லூஃபி உன் மேல ஒரு துளி சந்தேகப்படல. உன்னை அவ்வளவு நம்புனா எப்படி உன்னால அவனுக்கு போய் துரோகம் பண்ண முடிஞ்சதுன்னு கத்துன்னு கத்துவான். அவன் நான் என்னைக்குமே பணத்தை தவிர வேற எதையுமே நம்ப மாட்டேன், முட்டாள்கள் என்னைக்குமே முட்டாள்கள் தான், இப்ப வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, தேவையில்லாம குறுக்க வந்து தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு சொல்லுவா. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அவன் என்ன பண்ணுவா, பேசிக்கிட்டே அவங்கிட்ட இருந்து கத்திய வாங்குவா. 8 வருஷமா இவங்க கூட இருக்காளாமா. சோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணானா அப்ப அவளோட 8 வருஷ பிசினஸ் மீனிங் இல்லாம போயிரும்ல. அட்லீஸ்ட் உன்னை என் கையாலேயே கொன்னாதான் இவங்க நம்புவாங்க, அத வேணா நான் பண்ண ரெடிம்பா. உடனே உசோப்புக்கு தூக்கி வாரி போடும். உடனே அர்லாங்கோ ஆமா பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா உசோப்பு விழுந்து விழுந்து சிரிப்பான். என்ன நீ கொல்ல போறியா, என்னமா காமெடி பொங்கல் கிண்டிட்டு இருக்க, போ போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாருன்னு நக்கல் பண்ணுவானா. அவ டெரரா நான் உன் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா இப்படி சிரிக்க மாட்டேன்பா. உசோப்புக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஆகா நிஜமாவே பொழந்துருவா போலையன்னு. அதனால நைஸா அவகிட்ட பேசிக்கிட்டே அவனோட ஸ்மோக் பாம்பை வெளியே எடுப்பான். ஏன்னா இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா இவனை கொன்றுவாங்க. நமி இல்லனாலும் வேற யாராச்சும் கொன்றுவாங்கன்னு சொல்லி புகைய வச்சு ஒரு அடி அடிப்பான். அந்த இடமே கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும். இந்த கேப்ல எஸ்கேப் ஆனாதான் உண்டுன்னு சொல்லிட்டு ஓடுனா டப்புன்னு வழியில வந்து மறைச்சு, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் வேலையை பாப்பேன்னு, ஆனா என்கிட்ட நடக்காதுன்னு சரக்குன்னு வயித்துல ஒரே சொருகு, அதுவும் சிரிச்சுக்கிட்டே சொருகி இருப்பான். உசோப்புக்கு செம ஷாக்கு. நமி இத நீயா பண்ணன்னு அப்படியே முழிப்பான். அங்க சுத்தி இருக்கவனுங்களும் மிரண்டுருவானுங்க. ஏன்னா நமி மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. மேபி அவளும் இவங்க ஆளா இருப்பாளோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்போ கம்ப்ளீட்டா அந்த சந்தேகமே போச்சு. இது எல்லாத்தையுமே அவ பிசினஸ்க்காக மட்டும்தான் பண்றேன்பா, வேற சாய்ஸும் வேற இல்லன்னு சொல்லுவாளா. அவன் கைய பார்த்தா ஒரே ரத்தம். உடனே கத்திய சரக்குன்னு உருவிட்டு நல்ல பையனா செத்து போயிடணும் ஓகேவா, இனி உன்னால எந்த தொலையும் இருக்க கூடாதுன்னு அப்படியே நடந்து போய் அங்க இருக்க தண்ணியில பதட்டீன்னு விழுவான். அங்க அத்தனை பேரும் நமி சூப்பர் கலக்கிட்ட அப்படி அப்படின்னு கத்தி தழுவானுங்க. இப்பதான் நீ அர்லாங்கோட பைரட்டுன்னு வேற பாராட்டு. இது எல்லாத்தையுமே நம்ம ஜானி ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பான். அதாவது நமி இப்போ உசோப்ப கொன்னுட்டா. அவனால நம்பவே முடியல. அங்க உசோப்பு பார்த்தா பேன்னு தண்ணிக்குள்ள போவான். அவ பார்த்துட்டு இதான உனக்கு வேணும், கடல்லையே செத்து போம்பா. அந்த டைம் அர்லாங்கு வந்து கை நீட்டி உன்னை சந்தேகப்பட்டதுக்கு என்னைய மன்னிச்சிரு, இனிமேட்டு நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்டா, எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல இந்தான்னு சொல்லி கத்திய கொடுத்துருவா. ஆக்சுவலா அவ இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ண ஒரே ஒரு காரணம் அந்த வில்லேஜ வாங்க மட்டும்தான். சீக்கிரம் வாங்கிக்க ரெடியா இரு, என்கிட்ட
கிட்ட 100 பில்லியன் பெரி சேர போதுன்ட்டு போவா. அவனும் அதான் சொல்லுவான். இந்த மாதிரி அவன் ஒரு டைம் சத்தியம் பண்ணானா அந்த சத்தியத்தை மீற மாட்டானாமா. அப்படி மீறினா வயித்தை கிழிச்சுக்கிட்டு அங்கேயே செத்து போயிருவானாமா. கவரிமான் ராஜா பரம்பரை போல. சரி ரைட்டு, உனக்கு பணம் வந்து சேரும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவா. அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அம்புட்டு பேரு ஷாக் ஆயிருவாங்க. இவன் நிஜமாவே கொஞ்சம் பயங்கரமான பொண்ணுதான்னு. இல்ல அவதான் நிஜமான சிங்க பெண்ணுன்னு பாராட்டி தள்ளுவானுங்க. இங்க ஜானி கத்திட்டு இருப்பான், அவன் நிஜமாவே சூனியக்காரி, மனுஷியே இல்லன்னு. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவனுங்க ஒரு வழியா அர்லாங் பார்க்கு கிட்ட வந்துட்டானுங்க. ஆனா அடிச்சு இழுக்க விட்டானுங்களே ஒரு மான்ஸ்டர். அது பாவம் நம்மள கிட்ட அடிய வாங்கி தண்ணியில டிராவல் பண்ணி கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிருச்சு. என்ன சாப்பிடவே இல்லையே, என்னப்பா டயர்ட் ஆயிருச்சா? போ 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 போய்கிட்டே இருமா. யோசகாக்கு தெரிஞ்சு சஞ்சியோட மிதி தான் வேற லெவலும்பா. அது என்னவோ அப்படியே டர்ன் பண்ணுமா. அடே மாட்டு மான்ஸ்டர், பில்டிங் அந்த பக்கம் இருக்கு, நீ எந்த பக்கம் போற? வேண்டாம் கரெக்டா போன்னு சொல்லுவான். அட ஆக்சுவலா அதுக்கு எந்த பக்கம் போறதுன்னே தெரியல, ஃபுல்லா டவுன் ஆயிருச்சு. அதனால அப்படியே கண்டபடி போகும். லூஃபி அதையும் ஜாலியா பாத்துட்டு இருப்பான். ஆனா பின்னாடி இருக்க 2 பேருக்கு தான் அள்ளு விடும். அதே நேரம் நமிய காட்டுறாங்க. அவ அந்த அர்லாங் பார்க்ல இருக்க ஒரு ரூம் ஓபன் பண்ணி இங்க வந்து எவ்வளவு நாளாச்சும்பா. என்னன்னா இந்த ரூம் இவளுக்கு சொந்தமாகணும்னா நமி கிட்ட ஒரு டீல் பேசியிருப்பான். சோ அதையெல்லாம் செய்யணும்னா எனக்கு வேற வழி இல்ல, ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அந்த டைம் அந்த இடமே பயங்கரமா அதிரும். என்னாச்சுன்னு ஷாக்கா பார்த்தா அந்த மோமு மான்ஸ்டர் அப்படியே வந்துச்சுல. வந்தது அந்த தீவோட ஓரத்துல வந்து ஒரே ஐடியா இடிச்சு அப்படியே தண்ணி பயங்கரமா தெரிக்கும். அந்த தண்ணிக்குள்ள இருந்து நம்மளுக்கு போட்டை பீச்சிட்டு வெளியில வருவானுங்க, அதுவும் ஃபிளையிங்ல. அவ்வளவுதான், அந்த மான்ஸ்டர் அங்கேயே காலி. இவனுக்கு அப்படியே தீவு மேல பறையேந்து போயிட்டு இருப்பானுங்களா. லூஃபிக்கு செம ஹாப்பி. அடே நம்ம பறந்துட்டு இருக்கோம்டாமா, அதான் பார்த்தாலே தெரியுது. ஆனா திருத்தம் பறக்கல, இப்ப நம்ம விழுந்துட்டு இருக்கோம் பானுங்க. சோ அப்படி நம்மளுக்கு பிச்சுக்கிட்டு வந்து தேய்ச்சிக்கிட்டே வரும்போது ஜோரோக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடா அது அப்படின்னு சுத்தி முத்தி பாப்பா. அந்த இடமே அதிரும். எல்லாம் நம்ம பயிலுக்கு தான். காட்டுக்குள்ள போட்டை வச்சு ரேஸ் போயிட்டு இருக்கானுங்க. ரேஸ் லேண்டிங் சக்சஸ் ஆயிருச்சு. இனி ஸ்டாப்பிங் தாப்பா யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் ஆப்போசிட்ல நம்ம ஜோரோ நின்னுட்டு இருப்பான். அட சல்லி பயிலா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவன் பாத்துட்டு இருக்கும் போதே போட்டோட வச்சு அடிச்சு தூக்கிட்டு போயிருவானுங்க. அப்படி வேற லெவல் வேகத்துல தேய்ச்சிட்டு போய் அங்க இருக்க மலையில இடிச்சு கம்ப்ளீட்டா கப்பல் நொறுங்கியே போச்சு. ஆனாலும் நம்ம பையன் அதுக்காண்டி கவலைப்படுற மாதிரி இல்ல. சரி ரைட்டு, ஒரு வழியா ஸ்டாப் பண்ணியாச்சு, இனி அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதாமா. ஜோரோக்கு சம காண்டாவும் கத்து நத்துவான். அட கிறுக்கு முட்டா பயிலுகளா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, நமி எங்க, அவளை கண்டுபிடிச்சிட்டியாங்கிற மாதிரி கேட்பான். இதுல உசோப்பும் ஜானியும் வேற வந்தாங்கல்ல, அவங்க எங்கன்னு கேட்டா ஐயோ உசோப்புன்னு செமையா ஷாக் ஆகி இதுக்கு மேல நம்ம இங்க வெயிட் பண்ணோம்னா அவ்வளவுதான், உசோப்பை கொன்றுவாங்க, சீக்கிரம் வாண்டு ஓடுவான். அட என்னாச்சுன்னு சொல்லிட்டு போடான்னு கேட்டா அந்த அர்லாங்கு உசோப்பை புடிச்சிட்டான், நம்ம சீக்கிரமா போலன்னா அவனை கொன்றுவான்னு சொல்லுவானா. அந்த டைம் ஜானி அங்க வந்துருவான். வந்தவன் அங்கேயே மண்டி போட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி நம்ம ரொம்ப லேட்டு, உசோப்பை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி தேம்பி அழுது கொன்னது யாருன்னு கேட்டதுக்கு நமின்னு சொல்லுவான். அத்தனை பேத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. அப்படியே பேன்னு முழிப்பானுங்க. அதே அவங்க நமி நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுதான் ஆகணும்னு டெரரா லுக்கூட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி கடலோரமா காட்டுறாங்க. எவனோ ஒருத்தன் முக்காட போட்டுக்கிட்டு அப்படியே கருகருன்னு பயங்கரமா கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பேயா இல்ல பிசாசான்னு சொல்லி பயங்கரமா நடந்து போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.